வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தமிழ்நாடு ஆளு தான் 7.5 கிளப்புறாருன்னு பார்த்தா இன்றைக்கி வழக்கு வர்ணிக்கு வரை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க சொல்லிட்டாங்க தமிழக அரசு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் இரண்டும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு யோகிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆனந்திபென் கவர்னருக்கும் ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாகன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யோகி 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு அட்டாக் அவர் சந்திக்கலை. ஓடு, அதாவது கவர்னரே ஓடு. இதான் சமாஜ்வாதி உறுப்பினர்கள்லாம் கொந்தளிச்சு போனவுடனே ஏதாவது அசம்பாவிதம் ஆயிருமோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. எப்படி தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு காலத்தில் இருந்தால் அந்த ரேஞ்சில் இன்றைக்கி போயிடுச்சு யூபி சட்டசபை. யோகியே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டாரான். ஏன்னா யோகி இந்த மாதிரி அட்டாக்கை சந்தித்ததில்லை. எப்பயும் சுகபோகமாக ஒரு இதை நம்ம ஒரு மடத்தில் சாமியாராக இருந்தார். அதுக்கப்புறம் நோகாமல் எம்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே இந்துத்துவான்னு ஏதோ சொல்லி நான் ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்படி முதலமைச்சராகி சொகுசாக 10 வருஷம் இருந்துச்சு. எதிர்க்கட்சியாக இருந்த அனுபவமே இல்லை. எதிர்ப்பு அப்படின்னா ஒன்றே என்ன தெரியாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோழைகள் இருக்காங்கள்ல, அந்த கோழைகள் எப்பயுமே நிறைய பேரோட கூட்டத்தோடு இருப்பாங்க. தனியாக இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று எப்பயுமே ஒரு அச்ச உணர்வோடு இருப்பாங்க. அந்த அச்சம் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த புல்டோசர் பாபான்ட்டு, ஒரு புல்டோசர் பாபான்னு சொல்லி இஸ்லாமிய வீடுகள்லாம் இடிக்கிறாருல, தனியாக விட்டு பாருங்க, அவரை மிரண்டுருவார் மனுஷன். உலக இயற்கையே இதுதான். இவர்கள் மாதிரியான கோழைகள் யாருமே இல்லை. அதாவது என்னென்னா, அடுத்து ஆட்சி கீச்சி போய் போலீஸ் விசாரிக்கிட்டுன்னு சொல்லுங்களேன், இவர் உடம்பு சரியில்லாமல் போய் படுத்துடுவார் ஹாஸ்பிட்டல். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இவர்களை பற்றி நம்ம என்ன சொல்லுதுன்னு தெரில, மக்களுக்கே நன்றாக தெரியும். யூபியில் என்ன நடந்தது? யூபி அசம்பிளியில் இன்றைக்கி காலையில் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. ஆனந்திபென் அவங்க தான் வராங்க. இந்த ஆனந்திபென் யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரத்வாஜ் முனிவர், அந்த பரத்வாஜ் முனிவர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாருன்னாங்க. எப்படிங்க விமானத்தை கண்டுபிடிச்சாருன்னா, இல்லை ராமர் சீத்தை காலத்தில் வந்தார்ல ராவணன், அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்களாம். உலகத்தில் இருக்க எல்லாரும் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா ஆனந்திபென் மட்டும், இன்னொன்று கூடுதல் தகவல், இந்த மாதிரி ஆட்கள் தான் முதலமைச்சராக கூட இருப்பாங்க. ஏற்கனவே ஐயா மோடி குஜராத்தை ஆண்டு கொண்டு விட்டுட்டு போனார்ல, அப்போ இந்த மாதிரி தான் குஜராத் ஆண்டாங்க. அப்போ குஜராத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஒரு பக்கம் டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இஸ்ரோவில் அங்கே உள்ளாமான்ட்டு. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, இஸ்ரோ சந்திரயான் நம்ம விட்றோம், அந்த இடத்துக்கு பேர் லட்சுமியோ சரஸ்வதியோ வச்சார் பாருங்க, யார் நம்ம மோடி. உலகத்துக்கு பொதுவான சொத்து, அதுக்கு சரஸ்வதியோ ஏதோ பேர் வச்சார். இப்படி ஒரு காமெடிலாம் பண்ணார் அவர். அப்போ அவர் அந்த கட்சியிலேருந்து வரவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ ஆனந்திபென் அது ஒன்று சொன்னாங்க. அப்புறம் கும்பகர்ணன் நிறையா இராணுவத்தெல்லாம் பதுக்கி வைக்கிறதுக்கு தான் தூங்கி யோசிச்சாருன்னு அது ஒரு கதை. இப்படி கதையாக, ஏன்னா ராமர் ஒரு கதாபாத்திரம், ராமர் நடந்து போனார் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. அது அவங்க நம்பிக்கை, வேறு என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆனந்திபென் பட்ஜெட்டை பற்றி வராங்க. வரும்போது இப்படி ஒரு ஆட்சியே இல்லைங்கிறாங்க. அப்போ சமாஜ்வாதி கட்சி தலைவர் கேட்குறாரு, என்னங்க கும்பமேளாவில் இப்போ தான் நெரிசலில் சிக்கி இத்தனை பேர் இறந்தாங்க, என்ன சிக்கல்னா, ஒரு தமிழ்நாடு அரசோ கேரளா அரசோ எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு சம்பவம் நடந்தால் அதில் எவ்வளோ பேர் பலியானார்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை தரணும். உங்களுக்கு தெரியும், தருவாங்க. இதுவரை தரல. இப்போ சமாஜ்வாதி கட்சி கேட்குறாங்க, ஏங்க இறந்தவங்க ஓகேங்க, எவ்வளோ லிஸ்ட்டே கொடுக்கலையா அரசாங்கம்? ஆதாரபூர்வமாக லிஸ்ட்டே வெளியிடலையே. கேட்டால் மறுபடியும் நாங்கள் 1500 கோடி ரூபாய் செலவு செய்து 3 லட்சம் கோடி ஈர்த்த முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு மிகப்பெரிய நன்றி. உத்தரப்பிரதேச மக்களும் அரசும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அவருக்கு கடமைப்பட்டு உள்ளனருங்கிறாங்க. நீங்கள் யோகி தானே? இது என்ன புகழ்ச்சியான டைலாக்கு? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இவங்க யார்? இவர்கள் அனைவரும் உத்தமர். இது ரொம்ப கோவம் வருது. இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற அவங்களெல்லாம் நம்பிடலாம். இவங்க என்னென்னா ஒரே புகழ்ச்சி, கடவுளுக்கு மட்டும்தான் மரியாதை, நீங்கள் தான் யோகின்னு. நீங்கள் என்னங்க இது பேச்சு? இது இத்தனை பேர் செத்துருக்காங்க, 1500 கோடி போட்டேன், 3 லட்சம் கோடி வந்ததுன்னா அப்போ கடவுள் பேர்லேயும் பிஸ்னஸ் தான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ராமர் கோயில் கட்டணும்ல, இன்னும் என்ட்ரி பாஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. எல்லா இடத்துலையும் என்ட்ரி பாஸ், சிறப்பு தரிசனம்லாம் கொடுக்குறது. அதில் நிறையா பணம் வந்தது. ராமர் கோயில் இங்கே லட்டு மாதிரி அங்கே இன்னும் பண்ணுவாங்க. இப்போ திருப்பதியில் லட்டு ஃபேமஸ்ஸு, அதே மாதிரி ராமர் கோயில் ஏதோ ஒன்று ஜாங்கிரியோ ஏதோ ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு பெரிய வியாபாரம் தான். எல்லாம் வியாபாரம் தான் உங்களுக்கு. அப்போ ஆனந்தி பட்டேல் அவர்கள் இன்றைக்கி பட்ஜெட் படிக்கும்போது கவர்னரே ஓடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சமாஜ்வாதியும் காங்கிரஸையும் சேர்ந்துட்டாங்க கூட. இப்போ என்னென்னா, இவ்வளோ நாள் ஆனந்திபென் இந்த மாதிரி ஒன்று அட்டாக்கை பார்த்ததில்ல. எப்பயும் வருவாங்க, படிப்பாங்க, சுகமாக தமிழ்நாடு அரசியல்லாம் சொல்கிறோம்ல,
ஒரு ஆளில் நினச்சி போகும்போது சத்தம் போட்டாங்க, அந்த மாதிரிலாம் அங்கே பண்ணல. இன்றைக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஏன் இன்றைக்கி பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த வருடம் அதுக்கடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தல் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அவங்களால தாங்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகியும் முடியல, அவர் உட்காந்துருக்காரு. அவரால், ஏன்னா இந்த மாதிரியான அட்டாக்கை அவர் அவரோட வாழ்க்கையில் சந்திக்கவே இல்லை, சுகபோகமாக இருந்தவர். இப்போ இந்த விஷயம் சமாஜ்வாதி கட்சி, இப்போ அதில் என்ன சிக்கல்னா, ஓடுன்னு கத்த சில பேர் எஞ்செல்லாம் முன்னாடி போகிறாங்க பொழுது, அங்கேருந்து பிஜேபியில் ஒரு 2 பேர் வராங்க. இப்போ என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தென்னிந்தியாவே இந்த அடிதடி இதெல்லாம் பண்ணுவாங்க, ரேராக பண்ணுவாங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லை, அது ஸ்டேட்டே வேறு. அங்கே ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பி மேலேயே பல கேஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்போ வர்றவங்கெல்லாம் எப்படி வருவாங்க பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் இங்கே மாதிரி இப்போ தமிழ்நாடு மாதிரியோ கேரளா மாதிரியோ அங்கே மாதிரியோ ஒரு கட்சி இன்னொரு கட்சியெல்லாம் அந்தளவுக்குலாம் அட்டாக்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 10 கேங் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரன்வீர் சேனா அப்படிங்கிற கேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கு ஆதரவான அவங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்போ ஆனந்திபென் அவர்களை அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு பெண் என்றும் பாராமல் சபாநாயகரை அவமானப்படுத்தி விட்டதால் நம்ம அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்கள் மேலே கேஸ் போடலாமான்னா அதுவும் போட முடியாது. ஏன்னா இது உள்ளே நடந்தது சட்டசபைக்குள்ளே. அப்போ சட்டசபைக்குள்ளே நடந்ததுக்கு நீங்கள் கேஸ் போட முடியாது. என்ன பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் இப்போ அறிவிச்சிருவார் பாருங்கள். சபாநாயகர் இந்த கூட்டத்தொடர் முழுக்க எத்தனை பேர், 150 பேர் சஸ்பெண்ட். என்னங்க 150 பேர்? ஆமாம், எல்லோரும் கோஷம் போட்டிங்களா, 150 பேர். அப்போ உள்ள ஆளுங்களே வேணாம். நாங்கள் யார், நம்ம இவருக்கு யோகியை நடத்திடுவார். யோகி, அதுக்கப்புறம் நம்ம நிஷாந்த் பார்ட்டி இருக்குது, அவங்க போவாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க மாதிரி இவங்களுக்கு குறை சொல்லியிருக்காங்க. எந்த நிஷாந்த், அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிஷாந்த் பார்ட்டியுடைய தலைவர் சஞ்சய், அவங்க பையன் அவரும் எம்எல்ஏ, அவங்க பையன் சொல்கிறாரு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என் கூட்டணி கட்சியில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் யாராவது ஒருத்தர் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த கதை. இன்னொரு கூட்டணி கட்சி அனுப்பிரியா பட்டேல், அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம லேப்டாப் வாங்கினதுல நிறையா ஊழல் இருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னொன்று, அவர் துணை முதல்வர், அவருக்கு இவருக்குமே லடை. இப்படி அவர் அரசாங்கம் ஆடிக்கொண்டிருக்க வகையில் சமாஜ்வாதியோடைய ஆட்டம் சூப்பர் ஆட்டம். இதுதான் எதிர்பார்க்குறோம். கும்பமேளாவில் இவ்வளோ உயிர்கள் பறி போயிடுச்சு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மசூதியை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டு அதனுடைய பாதி கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரிக்குது. அப்போ யோகி அவர்கள் நீதிக்கே கட்டுப்படாமல் நான் ஒரு கிங்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. எல்லாத்தோட கிங்கு மக்கள் தான், இது தெரியாம மாட்டிட்டு இருக்காரு. இன்றைக்கி அந்த மெரசலை காட்டிட்டாங்க. இப்போ ஏன் இது பெரிய செய்தியாதுன்னா, இவ்வளோ நாள் யூபி அசம்பிளியில் போன தடவை நடந்துருக்குது. யோகி வந்த பிறகு இந்த அளவுக்கு ஒரு அட்டாக் நடக்கலை. இப்போ ஆனந்த பெண்ணே ஆடி போயிட்டாங்க, அவங்க படிக்கலை, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் இது பெரிய, ஏன்னா இந்த விஷயம் நான் சட்டமன்றத்தில் பண்ணது வெகுஜன மக்கள், அங்கே இருக்கக்கூடிய யூபி மக்கள் பார்ப்பாங்க. இவங்க 1500 கோடி போட்டு 3 லட்சம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள், மோடி நீராடுறாரு, நம்ம உலக நம்ம ஜியோ அவர் அம்பானி குடும்பம் நீராடுது, இருக்கக்கூடிய நம்ம மினிஸ்டர் எல்லாம் நீராடுறாங்க, அமித்ஷா எல்லாம் நீராடுறாங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு பாதை போட்டு நீராடுறாங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு நீதி. அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்றைக்கு விசேஷ தினமோ அன்றைக்கி போய் நீராடுறாங்க. அதுவும் மோடி பார்த்தீங்கன்னா டெல்லி ஓட்டுப்பதிவு அன்னைக்கு போய் நீராடுறாரு, கூட்டம் வரும்னு சொல்கிறதையும் கேட்காம. அப்போ எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. டெல்லியில் நடந்த கதை நமக்கு தெரியும். இவ்வளோ விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போகணும். ஆன்மீகங்கிற பேரில் எந்த அளவுக்கு இவங்க ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. சமாஜ்வாதி பண்ணது சூப்பர், காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்து மிக அருமை. இன்றைக்கி உத்தரப்பிரதேச சட்டசபையில் நடந்தது ஒரு கரும்புள்ளி அப்படிங்கிறாரு பிஜேபி. சொல்லணும்ல, என்னது ஒரு ஒரு பெண் என்று பாராமல் பண்ணிட்டாங்க, சபையை நடத்த முடியலன்னு என்ன கூக்குரல் இட்டாலும் பிஜேபி மற்ற கட்சிக்கு என்ன பண்ணுமோ அதை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம். இது மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய விஷயம். அந்த வகையில் அகிலேஷ் ஜெயித்து விட்டார்னே சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.